நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கார் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். தேர்தல் காலகட்டத்தில் விசிக நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் சம்பந்தமாக நம்ம பேசுனது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எங்கே போட்டி போட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்ற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுக்கிருந்தோம். அதற்கு பின்பாக தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருந்த காரணத்தினால நம்மளால் வீடியோக்கள் போட முடியல. அதாவது விசிக சம்பந்தமாக பெரும்பாலும் வீடியோக்கள் போட முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. இந்த தேர்தல் சம்பந்தமாக தான் ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அந்த அப்டேட்டை சமூக வலைத்தளங்களை அப்லோட் பண்ணி பயங்கரமாக வைரல் பண்ணியிருக்காங்க. அதாவது அது என்ன மேட்ரு அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமர் ஆவதற்காக வாய்ப்புகள் உள்ளது. யார்? திருமாவளவன் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஒரு கார்னரில் போட்டிருக்கானுங்க, இந்த செய்தியை போட்டிருக்கானுங்க. பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, EVKS இளங்கோவன் கூறுகின்றார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. EVKS இளங்கோவன் யார்? காங்கிரஸினுடைய ஒரு மூத்த தலைவர். அவரே சொல்கிறார் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு சாராம்சத்தின் அடிப்படையில் தானே சொல்லியிருப்பாப்புல. ஸோ அந்த சாராம்சம் என்ன சாராம்சம்? திருமாவளவன் அவர்கள் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லையா, அதே மாதிரி அவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கின்றதா இல்லையா அப்படின்றத ஒரு சாதாரண சாமானியருடைய பார்வையிலிருந்து நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கு என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். 1990 காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செய்திகளை பெரும்பாலும் எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகள்லையும் போட மாட்டானுங்க. அதேமாதிரி நியூஸ் பேப்பர்லையும் கூட போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விசிகாவுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் அவர்கிட்ட பேசுகிறப்ப சொல்லுவார், ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவாங்களாமா விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக. அந்த 90 காலகட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவாங்களாம். ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனத்திற்குமே ஒரு கவர், அதாவது உள்ளுக்குள்ளே என்னென்ன செய்திகள், நாங்கள் என்ன பண்ணோம், என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம், யாரோட தலைமையில் போராட்டங்கள் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு செய்திகளை ஒவ்வொரு கவருக்குள்ளே வச்சு எந்த பத்திரிகை கொடுக்க போகிறோமோ அந்த பத்திரிகையினுடைய பேரை மேலே போட்டுருவாங்களாமா. இப்போ தினத்தந்தி, தினகரன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களாம். போட்டுட்டு சைக்கிளில் கொண்டு போய் அப்படியே ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸ்லையும் கொடுத்துட்டு வருவாங்களாமா. கொடுத்துட்டு அடுத்த நாள் பார்ப்பாங்களாம் நம்மளுடைய செய்தி அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஆனால் பெரும்பாலும் எந்த ஒரு செய்தி தாள்கள்லையுமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செய்திகள் வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. தங்களுடைய போராட்டத்தினுடைய செய்திகள் மக்கள் மன்றத்தில் கொண்டு போவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வேணால் சோஷியல் மீடியா இருக்குது, அப்போலாம் அது கிடையாது இல்லையா. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செய்திகள் இல்லாத செய்தித்தாள்களே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நிலைமை வந்து மாறி இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒரு பேப்பரில் ஒரு கார்னரில் போட்டிருக்கானுங்க, இந்த மாதிரி பிரதமர் ஆகின்றாரா தொல் திருமாவளவன் அவர்கள், EVKS இளங்கோவன் கூறுகின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி என்ன தான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஏன்னா EVKS இளங்கோவன் வந்து ஒரு முன்னணி பொறுப்பாளர். அவரே சொல்கிறார் அப்படின்னா ஏதாச்சும் சாராம்சத்தின் அடிப்படையில் தானே சொல்லியிருப்பாப்புல. சரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தேன். நிறையா வந்து ப்ரெஸ் மீட்டில் வழக்கமாக பேசுகிற நிறையா பேச்சுகள் பேசியிருக்காரு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் அதேமாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பேசின பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காரு. பதில் கொடுத்துட்டு இந்த தேர்தல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்காக பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதுக்கு EVKS இளங்கோவன் சொல்கிறாரு, ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்று திருமாவளவன் சொல்லியிருக்கின்றார். தேர்தலில் வெற்றி பெற்று MP ஆனால் அவரும் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி EVKS இளங்கோவனே சொல்லியிருக்காரு. அதாவது திருமாவளவர்கள் வந்து ஒரு தடவை சொன்னாப்புல, இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அந்த மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அனைத்து மக்களுக்குமே வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை பேசியிருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு கோட்டை மையப்படுத்தி மாதிரி திருமாவளவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கோட்டை மையப்படுத்தி EVKS இளங்கோவன் சொல்கிறாரு, ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்ற மாதிரி கோணத்தில் வச்சாலும் கூட திருமாவளவர்கள் பிரதமரான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி டபார்னு போட்டு உடச்சிருக்காரு. ஸோ மேபி இதில் வந்து பொய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஒரு பரிசீலனையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பேச்சுகள் பேச முடியும். ஏன்னா மூத்த தலைவர் இல்லையா, சமூக வலைத்தளங்களை உட்காந்து யாருன்னா என்ன பேசிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் இந்த மாதிரி டைரக்டாக சொல்கிறார் அப்படின்னா அவர் சாதாரணமாக சொல்ல முடியாது. அவர் வந்து சாராம்சத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். ஒரு மேபி ஒரு ரேஸ் லிஸ்ட்டில் யார் பிரதமர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரேஸ் லிஸ்ட்டில் திருமாவளவனுடைய பெயரும் கூட சேர்க்கப்பட்டிருந்திருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் கூட EVKS இளங்கோவன் வந்து கூடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாமளும் ஒரு சில கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவைகளாம் இருக்குது. அதாவது மக்களே, இந்திய நாட்டில் வந்து மொத்தமாக ஒரு 28 மாநிலங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் 8 இருக்குது. மொத்தமாக இந்திய நாட்டில் வந்து மொத்தமாக மக்களவை தொகுதிகள் எவ்வளோ இருக்குன்னா 543 தொகுதிகள் இருக்குது. இந்த 543 தொகுதிகளில்
பெரும்பாலும் 272 தொகுதிகளை வென்று எடுத்தால் மட்டும்தான் பெரும்பான்மையின் அடிப்படையில் நம்ம வந்து ஆட்சி வந்து அமைக்க முடியும். அப்போ காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணியோடு சேர்த்து ஒரு 272 இல்லாட்டி அதற்கு எபோ ஜெயிக்கிறான்னு வச்சுக்கிறோம் நம்ம. அப்போ 272 தொகுதிகளில் இருக்கிற எம்பிகளை தவிர்த்து திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரை பர்டிகுலராக உச்சரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த பிரதமர் ரேஸில் வந்து திருமாவளவனுடைய பெயரும் கூட இடம்பெற்றிருக்கலாம் இல்லையா? நெருப்பில்லாமல் புகையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேபி திருமாவளவன் அவர்கள் வந்து பிரதமராகான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது அப்படின்றத நாமளும் கூட கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். சரியா? அது மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையம் ஒரு தரவுகளை வெளியிடுறாங்க. அதாவது அகில இந்திய லெவலில் மொத்தமாக எத்தனை கட்சிகள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு தரவுகளை வெளியிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மொத்தம் 6 தேசிய கட்சிகள் இந்திய நாட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி 57 மாநில கட்சிகள் வந்து இருக்குது. மாநிலங்களில் கட்சி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 57 மாநில கட்சிகள் வந்து இருக்குது. 2764 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வந்து இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் மொத்தம் 2764 கட்சிகள் வந்து இருக்குது. பார்த்துங்க, இத்தனை கட்சிகளில் ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியை தேர்ந்தெடுத்து, அதுலேயும் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவனை தேர்ந்தெடுத்து பிரதமருடைய ரேஸில் அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று வருகின்ற அந்த பிரதமருடைய ரேஸில் திருமாவளவனுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மேபி அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னா இவ்வளோ பெரிய காம்படிஷன்லாம் மீறி இந்த மனுஷன் முன்னாடி வந்திருப்பாப்புல. இவருடைய பேரை உச்சரிக்க வச்சிருக்காரு இல்லையா திருமாவளவன் அவர்கள்? அவருடைய பேரை வந்து உச்சரிக்க வச்சிருக்காரு இல்லையா? பிரதமர் வேட்பாளருக்கு வந்து இவரை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி ஈவி.கே.எஸ். இளங்கோவன் சொல்லிட்டாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது உச்சரிக்க வச்சிருக்காரு, அவருடைய களப்பணியின் மூலமாக உச்சரிக்க வச்சிருக்காரு. ஸோ இதையும் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருமாவளவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரதமர் ஆவதற்கான அந்த குவாலிஃபிகேஷன் என்பது இருக்குதா இல்லையா அப்படின்றத பெரிய பெரிய இன்டெலெக்சுவலாம் வச்சு பார்க்க வேணாம். சாதாரண சாமானிய மனிதர்கள் நம்மளுடைய பார்வையிலேருந்தே பார்த்துருவோம். சாதாரண சாமானிய மனிதர்கள் தான் இந்திய நாட்டினுடைய தூணே. சரியா? ஸோ நம்மளுடைய பார்வையிலேருந்து பார்த்துருவோம். திருமாவளவர்கள் இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துங்களேன், இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் தலித் சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா? தலித் சமுதாய மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது முதல் ஆளாக களத்தில் இறங்குகின்ற ஒரே நபர் திருமாவளவன் அவர்கள் தான். இப்போ ஒரு இயக்க அரசியலாக இருக்காங்க தெரியுமா? இயக்க அரசியல் மட்டும் பண்ணிக்கிட்டு தேர்தலில் பங்கேற்காமல் வெறும் இயக்க அரசியல் மட்டும் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி நபர்கள் வேண்டுமானா ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு பிரச்சனைனா தாராளமாக களத்திறங்கி போராட்டங்கள் பண்ணுவாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் களத்தில் பயணிக்கின்ற கட்சிகள் இருக்கு இல்லையா? அந்த கட்சிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க. தலித் சமுதாய மக்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படுகின்ற காரணத்துக்காக. இப்போ தலித் சமுதாய மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சில அட்ராசிட்டிகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மக்கள் இடைநிலை ஜாதியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சில ஜாதி வரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, தலித் சமுதாய மக்களுக்கு ஏதாச்சும் அட்ராசிட்டிகள் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக நம்ம களத்தில் நின்றோம் அப்படின்னா யார் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம ஓட்டு போடாமல் போயிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தேர்தல் களத்தில் பயணிக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி கிடையாது. நீ எனக்கு ஓட்டு போடாத, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் களத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி தலித் சமுதாய மக்கள் எப்பெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அப்பெல்லாம் குரல் எழுப்புகின்ற ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஹிந்துவில் கூட ஒரு ஆர்டிகல் இருந்தாங்க. இந்தியாவுடைய தலித் ஐகான் திருமாவளவன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, ஆனால் திருமாவளவனுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி தலித் சமுதாய மக்களுக்காக மட்டும்தான் போராடுறா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. அவர் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுறாரு. இப்போ ஒன்றும் கிடையாது. ஸ்ரீமதி வழக்கில் என்னாச்சு? ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தலித் சமுதாயத்தை சார்ந்த பொண்ணு வந்து கிடையாது. அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு பின்பாக ஸ்ரீமதியினுடைய தாயை போய் சந்தித்த முதல் நபர் யாருன்னா திருமாவளவன். அதில் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, இனம் பார்க்கல, மொழி பார்க்கல, பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் பார்த்தாரு. டேரெக்டாக போனார், அந்த அம்மாட்ட பேசினார். அவர் பேசின ஓட்டி என்ன ஆகுதுன்னா ஊடகங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது திருமாவளவன் இந்த மாதிரி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஊடகம் ஃபோக்கஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் தான் வந்து அனைத்து கட்சிகளுமே உள்ளே வராங்க, ஸ்ரீமதிக்கு ஆதரவு களத்துக்கு வராங்க. ஸோ வந்து ஒரு தூண்டுகோலாக வந்து இருக்கார் திருமாவளவன், தூண்டுகோலாக வந்து இருக்கிறாரு, அனைவரையும் வேலை பார்க்க வைக்கிறாரு. சரியா? ஸோ அந்த மாதிரி இந்திய நாட்டில் எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாலுமே ஃபஸ்ட்டு குரல் எழுப்புகின்ற ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். இல்லை, அகில இந்திய லெவலில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறையா போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போகிறாருந்தா அகில இந்திய லெவலில் முதல் ஆளாக போராட்டம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய 27% இடஒதுக்கீடு அதை வந்து பாஜக எடுத்துட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியலை. இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் தெரியாது. பிசி எம்பிசி மக்கள் இருக்கிற நிறைய நபர்களுக்கு இப்போ கூட அந்த விஷயம் தெரியாது.
மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு வந்து எடுத்துறாங்க, 27% இடஒதுக்கீடு எடுத்துறாங்க. திருமாவளவன் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. அவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணுறாரு, அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் என்ன பண்ணுறாரு, மனு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிச்சிட்டிங்க ஏன் அப்படின்ற மாதிரி மனு கொடுக்குறாரு. அதற்கு பின்பாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு. இந்திய நாட்டிலே ஓபிசி மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராடிய முதல் தலைவர் திருமாவளவன், அந்த மருத்துவ மத்திய தொகுப்பு சம்மந்தமாக. அதற்கு பின்பாக நிறைய கட்சிகள் என்னடா திருமாவளவன் போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் போய் போராட்டம் பண்ணாங்க. இவர் தான் வந்து மித்த கட்சிகள் எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிஜேபி வந்து எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு, காட்டி கொடுக்குறாரு எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. மறுபடியும் அந்த இடஒதுக்கீடு வந்து ஓபிசி சமுதாய மக்களுக்கு கிடச்சிச்சு, மறுபடியும் கிடச்சிச்சு. இப்போ வந்து ஓபிசி சமுதாய மக்கள் அந்த மருத்துவ மத்திய தொகுப்பில் 27% இடஒதுக்கீடு வந்து அனுபவிச்சுக்கிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? திருமாவளவன். இன்றைக்கி வேணால் ஜாதி வரியர்கள் வேணால் சொல்லுவாங்க திருமாவளவன் வந்து ஒன்றும் செய்யலை, அது செய்யலை, இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓபிசி சமுதாய மக்களிலே இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு தெரியும், நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவம் படிக்கிறாங்க, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் இடஒதுக்கீடு அடிப்படையில் படிக்கிறாங்கன்னா திருமாவளவன் காரணம் அப்படின்றது ஓபிசி சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கே தெரியும். தமிழில் சொல்லிடுவோமே, நிறைய பேருக்கு ஓபிசினா என்ன கூட தெரியாது. அது தேவர், வன்னியர், நாடார், அதுக்கப்புறம் கவுண்டரு, இந்த மாதிரி மக்கள் நிறைய இவங்களாம் பிசி எம்பிசி கேட்டகரியில் வருவாங்க. இந்த பிசி எம்பிசி தான் ஓபிசி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த பிசி எம்பிசியில் வர கேட்டகரி ஃபுல்லாமே மருத்துவ மத்திய தொகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் காரணம். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தலித் சமுதாய மக்களுக்காக மட்டும் அவர் போராடுறது கிடையாது, ஒட்டுமொத்தமாக அகில இந்திய லெவலில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராட்டம் பண்ணுகின்ற ஒரு தலைவர் திருமாவளவன். ஸோ அவர் பிரதமராவதற்கான இதை விட வேறு என்னங்க குவாலிஃபிகேஷன் வேணும்? தாராளமாக கொடுக்கலாங்க. இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன். இந்திய நாடு என்பது நிறையா இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அது இனக்குழுக்கள் சேர்ந்தது தான் ஒரு இந்திய நாடு. இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அனைவரும் இந்துக்கள் கிடையாது, நிறைய பண்பாடுகளை கொண்ட தனித்தனி குழுக்களை கொண்ட மக்கள் தான் வந்து இந்திய நாடு. அந்த மாதிரி அந்த இன மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் திருமாவளவன் முதல் ஆளாக நிற்பாப்புல. அதுவும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி இந்திய நாட்டில் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து இந்திய நாட்டை முதல் ஆளாக போராட்டம் பண்ண தலைவர் யார் தெரியுமா? திருமாவளவன். இந்திய நாட்டிலே மணிப்பூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து நிறைய கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் மணிப்பூர் எங்கே இருக்குது, இங்கே கீழே வந்து தமிழ்நாடு எங்கே இருக்குது, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எதிர்ப்பு குரலை முதலாக பதிவு செய்த ஒரு நபர் திருமாவளவன், மணிப்பூர் கலவரத்துக்கு எதிராக. அதுக்கு பின்பாக நிறைய கட்சிகள் போராட்டங்கள் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த குக்கி மக்களுடைய இந்த இன உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த இன உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் எழுப்பிய தலைவர் திருமாவளவன். அது மட்டும் கிடையாது, இந்த சிஏஏ சட்டம் இருக்கு இல்லையா, சிஏ சட்டத்தில் வந்து இஸ்லாமியர் பாதிக்கப்படுறாங்க, ஓகே, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு மதத்தின் ரீதியான ஒரு இன மக்கள், ஓகேவா? ஸோ அவங்களுக்காகவும் பேசினாப்புல. அது மாதிரி ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, ஈழத்தமிழர்களுக்கும் சிஏ சட்டத்தில் வந்து குடியுரிமை மறுக்கப்படுகின்றது. அப்போ ஈழத்தமிழர் மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு இன மக்கள். ஸோ அந்த இன மக்களுக்காகவும் தமிழ் இன மக்களுக்காகவும் என்ன பண்ணுறாரு, சிஏ சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணார். முதல் தலைவர் திருமாவளவன் தான். திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன பேரணி நடத்தினார். இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு, என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்தியாவே திரும்பி பார்த்து அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடத்தி காட்டினார் திருமாவளவன். யாருக்கு எதிராக? இந்த இஸ்லாமிய மக்களுடைய இனக்குழுக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படின்ற அந்த ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இனக்குழுக்காகவும் போராட்டம் பண்ணார். ஸோ இந்திய நாட்டில் வசிக்கின்ற அனைத்து இனக்குழுக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் முதல் ஆளாக களத்தில் இருக்கின்ற ஒரு நபர் திருமாவளவன். ஸோ இதை விட வேறு என்னங்க குவாலிஃபிகேஷன் வேணும்? போதும். இந்திய நாட்டில் மொத்தம் நான் சொன்னால் 28 மாநிலங்கள் இருக்காது. 28 மாநிலங்களில் வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி, இந்த மாதிரி எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. அத்தனை கட்சிகள் மத்தியிலையும் ரேஸில் வந்து 5 பிரதமரில் ஒரு பிரதமர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி EVKS இளங்கோ சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு! விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் கொண்டாடுங்க என்பதை கூறிக்கொண்டே கற்பி ஒன்று புரட்சி புரட்சி நம்பர் வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.